நிஃப்டியோட ப்ரீவியஸ் க்ளோஸ் 2550 முடிஞ்சிருக்குங்க. இப்போ வரைக்கும் நம்மளோட ஃபியூச்சர்ஸ் ஃப்ளாட் ஓப்பனிங் மாதிரி தாங்க காமிக்குது. நம்ம ஃபியூச்சர்ஸ் வந்துட்டோன்னா நம்ம மார்க்கெட் முடிகிற டைமில் 80 முடிஞ்சிருக்குங்க. இப்போ வரைக்கும் அந்த 85 அங்கே தாங்க சுற்றிட்டு இருக்கு. ஸோ இதில் பெருசாக மூவ்மெண்ட் இருக்காதுங்க. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் ஏதாவது ஒரு சைடில் மூவ்மெண்ட் வரும். இது எப்படி நம்ம மார்க்கெட்டில் ஓப்பனிங் வரலாங்க இன்றைக்கி? ஆல்ரெடி முடிஞ்சது வந்துன்னா 47 முடிஞ்சிருக்கு. போஸ்ட் மார்க்கெட் தான் 50 வந்திருக்கு. சேம் இதே ரேஞ்சில் தாங்க ஓப்பன் ஆகும். இந்த 50க்கு கீழே தான் ஓப்பனிங் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஓப்பனிங் வந்தமைங்க ஃபஸ்ட் ஒரு 50 மினிட்ஸில் திரும்ப அந்த வந்துச்சுலங்க, இந்த 90 வந்துச்சுலங்க, இந்த 100 வரைக்கும் வரலாம்னு நினைக்கிறேங்க. ஸோ வந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே பொறுமையாக கீழே இறக்குவானுங்க. இன்றைக்கி வந்து எக்ஸ்பிரி டேங்க. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மேஜரான ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதுங்க இந்த ரேஞ்ச் தான். கீ ரெசிஸ்டன்ஸ் சொல்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2500ங்க, 100 to 200ங்க, இந்த லெவல் பூராமே நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான். சப்போர்ட்டுன்னு நம்ம பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு சேம் இதே தாங்க, 740ங்க. ஸோ இந்த லெவல் தான் வந்துட்டுனா ஒரு மேஜரான சப்போர்ட்டாக இருக்கும் இனிமேல் மார்க்கெட்டுக்கு. மேலே இது வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இப்போ ரெசிஸ்டன்ஸ் பக்கத்தில் தாங்க இருக்குது. காலையில் ஓப்பனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒரு 15 மினிட்ஸில் வல்டிலிட்டி கொடுத்துங்க, அதுக்கப்புறம் அப்படியே மார்க்கெட்டை இறக்க பார்ப்பானுங்க. மேபி இன்றைக்கி எக்ஸ்பிரி டே இந்த ரவுண்ட் வேல்யூ 25ல் முடிக்க வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ அதை என்னென்னு பார்க்கலாங்க. என்னோட வியூ இதாங்க. மேலே வந்துட்டு செல்லிங் திரும்பிச்சுன்னா ஸோ ரைட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கால் ஆப்ஷனை ரைட் பண்ணிக்கோங்க. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னோட வியூ இதாங்க. நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டிங்க. பேங்க் நிஃப்டி நேற்று ஒன்றுமே பர்ஃபார்மன்ஸே இல்லைங்க. நிஃப்டியோட பர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான். நிஃப்டியும் மிட் கேஃப் தான் ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சு. பேங்க் நிஃப்டியில் எந்த ஒரு பர்ஃபார்மன்ஸும் இல்லை. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இதே தாங்க. ஸோ மேஜரான கீ ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 56,300ங்க. ஸோ இந்த ரேஞ்சு தான். சப்போர்ட்டும் இதே தாங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா சேம் இதே தாங்க, 55,500ங்க. இதுதான் சப்போர்ட்டு. ஸோ இந்த எக்ஸ்பிரி இந்த ரேஞ்சுக்குள்ளே தாங்க இருக்க வாய்ப்பு இருக்குது. கீழே வந்துட்டு திரும்பிச்சுன்னா நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் வந்துச்சுன்னா வேணால் அப் சைடில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ பேங்க் நிஃப்டியோட வியூ இதாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மிட் கேஃப்ங்க. மிட் கேஃப் வந்து பார்த்தீங்கன்னா மிட் கேஃப் பார்த்தீங்களா, நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னது இந்த இதுங்க 13,050ங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்னு சொன்னோம். ஸோ மிட் கேஃப் வந்து பார்த்தீங்கன்னா அதை பிரேக் ஆகி மேலே வந்திருக்குங்க. 13,021 வரைக்கும் வந்துட்டுங்க. அதுக்கப்புறம் அப்படியே ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது. இன்றைக்கி ஓப்பனிங் இதுவும் ஃப்ளாட் ஓப்பனிங் தாங்க வரும். ஸோ ஃப்ளாட் ஓப்பனிங் வந்ததுக்கப்புறம் வந்துட்டுனா இதை டெஸ்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்குங்க. லைட்டாக மேலே வந்துட்டுங்க. அதுக்கப்புறம் கீழே இறக்குவான்னு நினைக்கிறேன். திரும்ப இன்றைக்கி அப்பவும் பாருங்கள் முடிகிற டைமில் 13,000 கீழே கொண்டு விட்டாங்க. இந்த 13,000 நிஃப்டியில் இந்த 25,000 இதெல்லாம் வந்துன்னா ஒரு சைக்கலாஜிக்கல் லெவலுங்க. இதெல்லாம் ஒரு ரவுண்ட் வேல்யூ தானே. எல்லா நண்பர்களும் என்ன நினைப்பாங்க, ஓகே 13,000 மேலே இருந்தால் மேலே வந்து முடிஞ்சுன்னா மேலே போயிடும், கீழே முடிஞ்சுன்னா மேலே போகாது, அந்த மாதிரி தட்டில் தான் இருப்பாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா நண்பகத்தன்மையை உண்டு பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறதுங்க. மற்றபடிக்கு வேறு ஒன்றும் இல்லை. இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 13,000 கீழே தாங்க முடிய வாய்ப்புகள் இருக்குது. மேலே வந்துட்டு செல்லிங் திரும்பிச்சுன்னா வேணால் டவுன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இதுக்கு சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேம் இதே தான். ஸோ நான் ஆல்ரெடி அன்றைக்கி சொன்னேங்க, கரெக்டாக அங்கே தானே வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு 12,750ங்க. இங்கே வந்துட்டு திரும்பிச்சுன்னா அப் சைடில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இங்கே வந்துட்டு செல்லிங் திரும்பிச்சுன்னா ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்ஷன் செல்லராக இருந்தால் கால் ஆப்ஷனை செல் பண்ணிக்கோங்க. ஓகேங்க. மிட் கேஃப் பொறுத்த வரைக்கும் என்னோட வியூ தான். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஓஏ எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஓஏயில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆல்ரெடி 25,000 நம்ம வந்து ரைட் பண்ணியிருக்கோங்க. கால் ப்ரீமியம் வந்து 100 ரூபீக்கு ரைட் பண்ணியிருக்கோம். ஒரு 2-3 நாளாங்க இந்த ரேஞ்சிலே தான் மார்க்கெட் முடியுது. 87லே தான் இந்த ப்ரீமியம் வந்து முடிஞ்சிகிட்டு இருக்கு. 80 to 75 முடியுது, அந்த ரேஞ்சில் தான் முடிஞ்சிகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2550 வந்து பார்த்தீங்கன்னா 50ல் செல் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக மேலே வந்தாலுங்க இந்த ப்ரீமியம் ஓரளவுக்கு ஹை வருங்க. அப்போ ஒரு வேலைங்க இந்த 100 பிரேக் பண்ணி மேலே போச்சுன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து ஆவரேஜ் பண்ணிக்கலாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் இது ரெண்டுமே ஹோல்டு பண்ணிக்கலாம். ஜீரோக்கு போக வாய்ப்புகள் அதிகம். ஸோ பார்க்கலாங்க மார்க்கெட் எப்படி ஓப்பன் பண்ணுறோம், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்னா பண்ணிக்கலாங்க. சரிங்க, நான் லைவுக்கு வரேன். லைவில் என்னென்னு பார்க்கலாம். தேங்க்யூ.